மாடு வந்து இந்த பிரியாரம் டோக்கனு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டு மாடு வளர்க்குறாங்க எல்லா பேருமே. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்டுன்னு சொல்லி அதில் வந்து உதவி பண்ணால் பரவாயில்ல எதுவுமே. இதுநாள் வரைக்கும் மாடு குத்தி யாருக்குமே எதுவுமே பண்ணல. இன்ன வரைக்குமே பண்ண கிடையாது. இந்த ஆன்லைன் டோக்கன் போடுறாங்களா அது ஃபுல்லாகவே ரத்து பண்ணணும். அதை ரத்து பண்ணிவிட்டு எப்பயும் முன்னுக்கு டேட் மாதிரி கொண்டு வரணும் மாட்டில். அதை சிறந்த பிரியாரம் சொல்லி அறிவிக்கக்கூடாது எப்பயுமே. சிறந்த பிரியாரம் அறிவிக்கனால இவ்வளோ பிரச்சனை காரணமே சிறந்த பிரியாரவங்க எல்லாமே இதாக ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வருது எப்பயுமே. இதை மற்றபடி இந்த எதுவுமே முன்னுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எப்பயும் நடந்துச்சு 2014 2015 2014 வரைக்கும் முன்னுக்கு நல்லா நடந்துச்சு. 2017 பேச்சு போட்டாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காயம் போடுது அப்படின்னு சொல்லி நிறையா கொண்டு வந்தாங்க. ஒரு உதவிலாம் நிறையா பண்ணாங்க. ஆனால் வந்து யார் பிடியாதவங்களுக்கு உள்ள காயமாயுமே யாருமே எதுவும் பண்ணல. இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே எத்தனை பேர் காயமாகி இறந்துருக்காங்க. மாடு குத்தி மட்டுமே 3 பேர் இறந்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில். நீங்கள் பவுலுன்னு சொல்லி அவர் இறந்துருக்காப்புல, இந்த மாவீரர் முத்துன்னு சொல்லி சொல்லி அவர் இறந்துருக்காப்புல, மாடு குத்தா இருந்தாப்புல. அதில் எத்தனை எல்லா பேர் வீட்லையுமே கஷ்டப்படுறோம். யாருமே வந்து ரொம்ப கோடிச்சவங்களாம் கிடையாது. ஆனால் அதுக்கு யாருமே எதுவுமே பண்ணல. அதாவது அந்த ஆன்லைன் டோக்கன்லாம் ஃபுல்லாக ரத்து பண்ணணும். ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணணும். அதே மாதிரி பழைய மாதிரி கொண்டு வர பார்க்கப்படும் ஜல்லிக்கட்டை உனக்கு. எத்தனை ஜல்லிக்கட்டு நடக்குது? முன்னுக்கு நடந்தது ஜல்லிக்கட்டு கிட்ட 20 ஜல்லிக்கட்டு நடந்துச்சு முன்னுக்கு. இப்போ மொத்தத்துக்கே ஒரு 7 ஜல்லி தான் நடக்குது. மொத்தத்துக்கு 7 தான் நடக்குது. இந்த ஆன்லைன் டோக்கன் ரத்து பண்ணிவிட்டு பழைய மாதிரி ஏன்னா இப்போ அரசாங்க டோக்கன் போகுது அப்படின்னா காசு உள்ளவங்க போகுது. எல்லாமே டோக்கனுமே போகுது. அப்போ காசு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? எல்லா கூலி வேலைக்கு போய் 300 இந்த சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க. 300 500 பார்க்குறாங்க. மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 300 செலவு பண்ணுறாங்க. அப்போ 200 டோக்கன் அவங்களுக்கு பெருசுனா அப்போ இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்களும் எதையும் பண்ண முடியல. இப்போ மாடை லாஸ்ட் வரைக்கும் வளர்த்துட்டே சும்மா வளர்க்க எதே பண்ண முடியும். வீட்டை மட்டும் வீட்லேயே தான் இருக்காங்க மாட்டில். நான் சின்ன வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு விளாண்டுக்கிருக்கேன். இதில் வந்து என்னென்னா டோக்கன் பிரச்சனை இதாக இருக்குண்ணே. டோக்கன் பிரச்சனை இதாக இருக்குது. டோக்கன் ஆன்லைன் டோக்கன் வாசி பதிஞ்சா ஒரு சில ஆளுக்கு வர மாட்டுது. நான் நல்லா மாடு பிடிப்பேன். நல்ல மாட்டை விளையாட்டு மாட்டை தான் பிடிக்கணும்னு இருக்கேன். ஆனால் அந்த பேஜில் வந்து விளையாட்டு மாடு வந்துடுது அந்த பேஜில். ஆனால் எனக்கு போட்டால் வேறு பேஜில் போயிடுதுண்ணே. அது வாசி அந்த ஆன்லைன் டோக்கன் வாசி கிடைக்க மாட்டேதுண்ணே. மூத்த வீரர்கள் இறந்த வீரர்களுக்கு இப்போ 10 லட்சம் அறிவித்தாங்க. அதையும் கொடுக்கல. ஏழைப்பட்ட குடும்பம் தான் இறந்தவங்க வீட்டில் பூரா அவங்களுக்கு 10 லட்சம் அரசாங்கம் கோரிக்கையில் கேட்குறோம். அது முத்தாமல் 2வது பழைய மாதிரி மூத்த வீரர்கள் காரு பைக்கே அதை ஒழிக்கணும்னே. அது இருக்காச்சு தான் இப்போ வந்து கட்டையிலே சண்டை போடுறாங்க. ஏன் நான் தான் பிடிக்கணும்னு சண்டை போடுறாங்க. அந்த கார் பைக் இல்லைன்னா நல்லா ஆளுக்கு ஒரு மாதிரி நீட்டாக பிடிச்சாலும் தரமாக பிடிச்சிடலாம்ண்ணே. அந்த காரு பைக்கை ஒழிச்சிடணும்ண்ணே. இதானே எங்கள் கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.